முல்லைத்தீவு குமளமனை பகுதியில் பல லட்சம் பெறுமதியான எருமை மாடுகளை திருடிய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் குமளமுனையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. வாகனங்களில் இரவு நேரத்தில் வரும் மாடு கடத்தல் கும்பல் நன்கு திட்டமிட்டு யாரும் அறியா வண்ணம் மாடுகளை கடத்திச் சென்று விடுகின்றனர். இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பண்ணையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 4 மணிக்கு பட்டிக்கு வரணும். பட்டிக்கு வந்து பார்த்தேன், பட்டி அடி ஆற்று வித்தல்ல ரீப்பை வச்சுட்டு பார்த்தோம். ஒரு 5-6 மாடு கிடந்து 5-6 மாடு கூட இந்த தம்பின்ற கண்டுகள் 5-6 நின்றுது. அப்போ டக்கண்டு மாட்டுக்கு பார்த்துட்டு சொன்னேன், பக்கத்து பட்டிக்காரனுக்கு இந்த மாட்டுக்கு 5-6 கண்டு கிடக்கும் கூட கண்டு போல, குறியில்லா கண்டும் கூட கண்டு போல கண்டு இருக்கா போய் பாருங்கன்னு பார்த்துட்டு பார்த்த சொல்லிச்சுன்னா உங்களோட கண்டு 5-6 நிற்கண்டு. அப்போ எந்த கண்டு என்னென்ன 5-6 வாரதுன்னுட்டு சந்தேகத்துக்கு உரிய இடத்துக்கு பட்டிக்கு போகிறேன். முழு கண்டும் இந்த கண்டு மிச்ச கண்டு முழுக்க வழியில் பட்டிக்கு நிற்கும். பட்டிக்கறிக்கிட்ட கொல்லியை பார்த்தேன். கொல்லியை கொல்லியெல்லாம் விட்டு எறிஞ்சிடாக்கு. அப்போ நான் பார்த்துட்டு என்ன பக்கத்து பட்டிக்காரனை கூப்பிட்டு கேட்டேன், வா இந்த கண்டு இப்படி எல்லாம் பழிக்கிட்டுருக்கேன்னா. அப்போ எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் மாமா கொல்ல கட்டே இல்லையாண்டு, எதுக்கும் பொறு வாரேன்னு நான் கைத்தை பார்த்துட்டு வரேன். அங்கே போய் பார்த்தேன்னு மாடு கட்டி பால் இருக்கிற கயிறும் ஒன்றும் இல்லை. அப்போ நான் உடனே சொன்னேன் அவருக்கு, எந்த கண்டு ஏற்றுப்பட்டு போச்சு தம்பி, இது எனக்கு சந்தேகம். பொறுங்க கொஞ்சம் பிடிக்கட்டுமென்று பார்த்தா கண்டு பிடிச்சி இழுத்து கொண்டு வர தடையங்கிறக்கு. அதுக்கு பிறகு என்ன தெரியும், கண்டு முழுக்க ஏற்றியாச்சுண்டு. அதுக்கு பிறகு இந்த பக்கத்து பட்டி தம்பி வந்தான்னு சொன்னேன், கண்டுகளை பார்த்தா கண்டுகள் நிற்கொண்டு கண்டு முழுக்க இல்லை. அப்போ அவர் சொன்னார் எனக்கு 7 கண்டு இல்லையாண்டு. எனக்கு போய் அங்கே போய் பார்த்தேன்னா எனக்கு 6 கண்டு இல்லை. அப்போ அதோட ஃபோன் அடித்தேன்னு இந்த பட்டிக்குள்ளே இன்னொரு பட்டிக்காரன் கண்டு 3 கண்டு வந்துருந்தாது. அப்போ அவர் நேற்று வந்து ஒரு கண்டு கொண்டு போட்டார், மற்றவர்கள் கொண்டு போயெல்லாம் நாளைக்கு வரணுண்டு. அப்போ அந்த கண்டும் சேர்த்து அடைச்சினா அந்த கண்டுலேயும் 3 கண்டு இல்லை. அப்போ நான் உடனடியாக பார்த்தேன், அங்கங்கே வாகனம் விட்டு மாடை ஏற்றுப்பட்டிருக்கு, தடயங்களும் எல்லாம் கிடக்கு. அப்போ தம்பி சொன்னால், நீ போய் எதுக்கும் போலீஸில் எந்திய போடு, நான் மாட்டு இருக்கா பெருவட்டா வராத மாட்டுக்கா தேடி கொண்டு வரேன். அப்படி தர நின்றாலும் அது பிரச்சனை தானே வேண்டுட்டு. அப்போ அதை அப்படியே இருக்கத்தான் இதுக்கு முதல்ல எனக்கு 3 வருஷத்துக்கு முதல் 16 கண்டு ஏற்றுப்பட்டது. 16 கண்டு ஏற்றி இப்போ வழக்கு தீர்ப்புக்கு போய் கிடக்கு. எங்களை தவணைக்கு வர வேண்டாம், சந்தேகனவரை தவணைக்கு வர சொல்லியும் எங்களை வர வேண்டாம், நாங்கள் கூப்பிடுறோம் வர சொல்லியும் 2 தான் இந்த கண்டு ஏற்றுப்பட்டது. பிரச்சனைன்னு சொன்னால், இது தொடர்ந்து இங்கே மாடு ஏற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த குமளமுனையில் இந்த வயல்வெளி பிரதேசங்களில் தொடர்ந்து வரியா மாடுகள் வந்து களவு போய் கொண்டு இருக்கிறது. இந்த இதில் வந்து போலீஸுக்கு எந்த விட முறைப்பாடு செய்தும் போலீஸால் அதை வந்து சரியான தீர்வு எங்களுக்கு தாரையில். இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 30 லட்சம் பொறுமதியான மாடுகள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. இன்னும் மாட்டின் எண்ணிக்கைகளுக்கு தெரியாது இன்னும் மாடு எவ்வளோ ஏற்றப்பட்டேன்னு சொல்லி. மாடுகளெல்லாம் வந்து கொல்லியை பிரித்து கொண்டெல்லாம் பாஞ்சிட்டுது. ஏற்றப்பட்ட முழுக்கல்வி வந்து ஒரு கிடாரி பருவங்களும் ஊட்டு மறந்துட்டு போகிற கண்ட்ரோல் சேர்ந்து ஏற்றப்பட்டிருக்கு. இதுக்கு சரியான நடவடிக்கை வேணும். மற்ற வாகனம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு கும்பல் சேர்ந்து தான் இதை மாடை ஏற்றிருக்கு. ஏன்னா மாடு 7 இடத்துல வாகனம் நின்றுருக்குது. வாகனம் வந்து அந்த சனவுன்னு சொல்கிறோம், இல்லாட்டி அந்த மகேந்திரா பொலிரோ அப்படின்ற ஒரு வாகனம் வந்து தான் இதை ஏற்றிருக்குது. ஏற்ற இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து நாங்கள் இப்போ சிசிடிவி கேமராக்கள் பார்த்துருக்குறோம். வாகனங்கள் வந்ததுக்குரிய ஒரு இடத்துல அப்படி இருக்குது ஒழிய வாகனம் போனதுக்குரிய அடையாளங்கள் எதுவும் இல்லை. இதை வந்து சரியான முறை வந்து இதை அந்த போலீஸ் அதிகாரிகள் இதை பொருட்படுத்தி தானே இந்த பிடிச்சி தருவோம்னு சொன்னால், இது வந்து வருஷம் களவு போய்கொண்டே இருக்கிறது. மற்ற வந்து நாங்கள் உங்களுக்கே தெரியும், மாடு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வயல் விதைக்கிற நேரத்தில் காவல் வாது இதுன்றது மாதிரி நேரத்தில் பிரச்சனை. அப்போ இதில் வெளியாக்களையும் வந்து இங்கே மாடு வந்து கொண்டு வர வேண்டாம்னு சொன்னால், ஏன்னா இப்படி மாடு களவு போகுது, அதில் எங்களோட ஊரவனை வந்து நீங்கள் கல்லறன்னு சொல்லக்கூடாதுன்ற எண்ணத்துக்காக நான் மறைச்சினாங்க இங்கே மாடு கொண்டு வராதங்களோட. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 17-18 மாடு கிட்ட இப்போ போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவனோட ஏற்றக்கூடிய மாடு இவர்களுக்கு சொல்லி நம்ம வந்து இன்னொரு ஆள் வந்து தன் மாட்டை காண தேடிக்கொண்டு போகிறார். அவரும் பக்கத்துலாம் பட்டி வச்சிருக்கிறார். வந்து மற்றது இந்த போன மாதத்தில் வந்து 7 மாடு களவு போயிருக்கிறாரு. அது வந்து பசு மாடுகள் மூக்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து ஏற்றப்பட்டிருக்கு. வந்து இதுக்குரிய சரியான முடிவையும் தீர்வு எடுக்கணும். இதை வந்துங்கிற போலீஸ் அதிகாரிகள் எங்கள் ஊருக்கு வந்து சரியான ஒரு கூட்டம் ஒன்றை வச்சு இதுக்கு என்ன முடிவு செய்யணும், என்ன செய்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவணும்ன்றதையும் எங்களுக்கு செய்தால் தான் நாங்கள் மேலும் இந்த மாட்டை வந்து வச்சிருக்கிறதோ என்னென்னு தெரியும். மாடுகளை நாங்கள் வித்தமானு சொன்னால் உங்களுக்கு தெரியும், விவசாயம் முடியாது, இதான் எங்களோட வாழ்வாதாரம். இதெல்லாம் வித்து போட்டு நாங்கள் வேறு தொழில்முறை செய்யலை. இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த கண்டுக்கு என்ன முடிவு வரும் பார்த்து நீங்கள் பார்க்குறீங்களான பட்டி எப்படி பட்டி பக்கத்தை கொண்டு வாகனம் விட்டு ஏற்றுப்பட்டிருக்கண்டு. இதுக்கு இப்படியே இது பெருமதி கடைசி 1.20 வரும் தானே, ஒரு கண்டு 1 ரூபா வரும் பெருமதி பெரிய ஆண்டுகள். நிப்பாட்டி சேர்ந்து நேரம் சென்று முடிய இப்படியே சுற்றி எடுத்து கொண்டு இப்படியே போய் மாடு முழுக்க ஏற்றி கொண்டு திரும்பியும் இங்கே வந்துருக்கு. இங்கே வந்து அதில் வச்சு திவேஷன் இங்கே இந்த மோட்டர் சைக்கிளும் மோட்டர் சைக்கிள் 3 மோட்டர் சைக்கிள் வந்துருக்கு.
வந்து நான் இந்த இந்த டயரடியால் கூட வரோம் வெப்சைட் இருக்குல்ல வெப்சைட் பைக் எல்லா டிக்கெட் இந்த அந்த சட்டார் நில்வாங்க அப்படியான சைக்கிள் வந்து இந்த டயர் சைக்கிள் வந்திருக்கு 3 மோட்டார் இது சைக்கிள் வந்து சும்மா இந்த பெசம்பரோக்கள் இந்த டிரெக்ட்ல இந்த டயர் போடுறீங்க இந்த இந்த தடம் வந்து இந்த கனவுன் இருக்கல்ல கனவுன் மாடல் வரைக்கும் வடையாளம் இல்லை வடையாளம் இல்லை நல்ல ஒரு டயர் வந்து ஃபுல்லாக இதுக்கு ஒரு தேஞ்சு டயர் இந்த வானம் இருக்கல்ல ஒரு டயர் டைட் வந்து இதுக்கு மேலே போகிற வானம் அத வான இதெல்லாம் படாறலாம் போய் பானங்க போயிருக்கேன் பானங்க போகுது இது வந்து ரிபேர் அடிச்சு திரும்ப பார்க்க தெரியும் ரிபேர் அடிச்சு அங்கே போய் பேருந்து வந்துருக்கு 2 மூட்டை ஆகிடுது இங்கே இந்த அளவில் திருப்பி இந்த அளவில் ரிபேர் அடிச்சு திருப்பி அங்காலே அடி இதுக்கு சரியான முடிவு வேணும் இந்த மாடு வந்து ஏற்றினது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எங்களோட ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இந்த பட்டி இருக்குது நாங்கள் இரவுலையும் சில டைமில் வாரம் இந்த நாங்கள் இல்லை நண்டுகள் பார்க்குறக்கெல்லாம் பாருனாங்க இன்னும் அவங்க சரியான சென்றி போட்டு தான் ஏற்றின பைக்குகள் எல்லாம் வந்து பெரும் பைக் இந்த டயர் அடையாளங்கள்லாம் இருக்குது இதை வந்து கருத்தில் கொண்டு எங்களுக்கு சரியான ஒரு முடிவு தர வேணும் அந்த கேட்டுக்கொள்கிறோம் நான்